ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெடிமேட் வாட்டர் டேங்க்கு அல்லது கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்டட் மேசன்ட்ரி வாட்டர் டேங்க்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவை பார்க்கலாம். ஸோ காஸ்ட்டோட கம்பேரிசனும் வந்து இந்த பதிவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் டேங்க் வந்து நம்ம அண்டர் கிரவுண்டில் கட்டுவோம். ஸோ அண்டர் கிரவுண்டில் கட்டுறதுக்கு நம்ம 3 வகையான மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து சாலிட் பிளாக் யூஸ் பண்ணி கட்டலாம். இல்லை அப்படின்னா ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸு அல்லது பிரிக்கை யூஸ் பண்ணி நம்ம க்ளே பிரிக்கை யூஸ் பண்ணி வந்து கட்ட முடியும். இப்படி கட்டுறப்போ கீழே வந்து ஒரு பிசிசி போட்டுட்டு, அதாவது பிளைன் சிமெண்ட் கான்க்ரீட் போட்டுட்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுவோம். அதுக்கு மேலே மூடி வந்து காங்க்ரீட் வந்து போடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து பண்ணக்கூடியதான். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து 3 வகையாக வந்து காஸ்ட்டும் வந்து மாறுபடும். இதுவே ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு மோல்டு வச்சு அதுக்குள்ளாக வந்து எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஜாயின்ட்ஸ் வந்து இருக்காது. எல்லாமே வந்து ஜாயிண்ட் இல்லாமல் மோல்டடாக தான் வந்து பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து கம்பி வச்சு கட்டுறதுனால ஃபுல்லாக வந்து கான்க்ரீட் வாட்டர் டேங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ இதே வந்து நம்ம வந்து கான்க்ரீட் வாட்டர் டேங்காக வந்து கட்ட முடியும். ஆனால் அது வந்து நம்ம தேவையற்றது அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து பண்ணுறதில்ல. ஸோ இதோட ப்ரைஸ் கம்பேரிசன் எடுத்துட்டிங்க அப்படின்னா பர் லிட்டர் தான் வந்து கணக்கு. அதாவது நம்ம வந்து எவ்வளோ லிட்டர் பிடிக்கிற மாதிரி வந்து தட்டி வந்து கட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வாட்டர் டேங்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து 9 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது சாலிட் பிளாக்கில் கட்டினீங்க அப்படின்னா. இதே ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸில் கட்டுறப்போ ஒரு 11 ரூபா பர் லிட்டர் வந்து வரும். இது வந்து 12 ரூபா வரைக்கும் வந்துடும். அடுத்து வந்து பிரிக்கில் வந்து கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 12 ரூபாலேருந்து 13 ரூபா வரைக்கும் பர் லிட்டர் வந்து வாங்குறாங்க. அதாவது 1000 லிட்டருக்கு வந்து 13,000 ரூபா வந்து வரும். இப்போ இதே வந்து 10,000 லிட்டர் கட்டுறீங்க அப்படின்னா 1,30,000 ரூபா வந்து வரும். இப்போ இதே வந்து நம்ம ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் அப்படிங்கிறது, அதாவது இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து பேஸில் வந்து 150 வந்து கொடுத்துருவாங்க. டாப்பில் வந்து 100 வந்து ஒரு மூடி போட்டு கொடுத்துருவாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனோட சேர்த்து பர் லிட்டர் வந்து 20 ரூபா பர் லிட்டர் வந்து வாங்குறாங்க. அதாவது 10,000 லிட்டர் வாங்கினீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் வரும். ஸோ இதில் வந்து மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஜாயின்ட்ஸ் இருக்காது. அப்படிங்கிறனால லீக்கேஜ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து உடனடியாக வந்து நம்ம அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். இதே வந்து கன்ஸ்ட்ரக்டட் வாட்டர் டேங்க் வந்து கட்டுறக்கு வந்து எப்படியும் வந்து 1 மாதமாவது ஆயிரும். அதாவது கட்டுறது சீக்கிரம் கட்டிடலாம். ஆனால் வந்து அதை க்யூரிங் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறக்கு, அதாவது குழி பறிக்கிறது வந்து எப்பவுமே காமன். அதுக்கப்புறம் வந்து கீழே பேஸ் ஸ்லாப் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்து உள்ளே வந்து பால் வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கு 1 மாதம் வரைக்கும் வந்து ஆயிரும். இதுவே ப்ரீ ஃபேப்ரிகேட்டடாக இருந்தால் அடுத்த நாளே வந்து நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். ஏன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து ஃபேக்ட்ரியிலே வந்து பண்ணிடுவாங்க. பண்ணி அது க்யூரிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கோட வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்த் வைஸு லீக்கேஜ் ப்ரூஃப் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட்டில் பண்ணுற வாட்டர் டேங்க் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரீகாஸ்ட் போகலாமா அல்ல வந்து கன்ஸ்ட்ரக்டட் மேசன்ட்ரி வாட்டர் டேங்க் வந்து போகலாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன வீடு தான் இருக்குது, நம்ம வந்து நார்மலாக ஒரு சின்ன வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டட் வாட்டர் டேங்க் போகிறதே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை நான் வந்து ஒரு பெரிய வீடு கட்டுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அமௌண்ட் வந்து எனக்கு வந்து பொருட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட் வாட்டர் டேங்க் வந்து போய்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.